விவசாயிகளுக்கு இழப்பீடு கேட்குறோம், விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி உள்ளிட்ட ஒரு சில நிவாரணங்கள் கிடைத்தாலும் விவசாய தொழிலாளிகளுக்கு அநேகமாக எந்த விதமான உதவியும் அரசின் தரப்பிலிருந்து இல்லை என்பதுதான் கடந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது, இப்போதும் அப்படித்தான் இருக்கிறது. ஆகவே விவசாய வேலை வாய்ப்பை இழந்திருக்கக்கூடிய, வேலை வாய்ப்பில் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவசாய தொழிலாளி குடும்பத்திற்கும் இழப்பீடு வழங்குவதற்கு அரசு முன்வரணும்னு கேட்டுக்க விரும்புகிறேன். 4வது, சர்க்கரை விலை திடீர்னு கடுமையாக உயர்ந்திருக்கிறது நாடு பூரா. கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு 25 ரூபாய் என்பது இப்போது விலை என்பது உயர்ந்திருக்கிறது. இனிமேல் தான் தீபாவளி வரப்போகுது, இனிமேல் தான் பூஜா ஹாலிடேஸ் வந்து பூஜாவுக்கு அதிகமான இனிப்புகள்லாம் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை என்பது ஏற்படும். ஏற்கனவே எரிவாயு விலை உயர்வின் காரணமாக டீ கடையிலலாம் 15 ரூபா ஆகிட்டாங்க. டீ விலை 10 ரூபா 12 ரூபா இருந்தது, 15 ரூபா ஆகிடுச்சு. இப்போ சர்க்கரை விலை உயர்வின் காரணமாக டீலாம் 20 ரூபா ஆகிடும் போல இருக்குது. ஏன்னா ஒரு சில நாட்களுக்குள் ஒரு கிலோவுக்கு 25 ரூபா உயர்வு என்பது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விலை உயர்வாக இருக்கிறது. குறிப்பாக மத்திய அரசாங்கம் எத்தனால் உற்பத்திக்காக கரும்பில் ஒரு 25% எத்தனால் உற்பத்திக்கு அவர்கள் திசை திருப்பி விட்டதனுடைய விளைவாக இந்த சர்க்கரை விலை கடுமையாக உயர்வுக்கு அதுதான் முக்கியமான காரணம் என்று தெரிவிக்கிறார்கள். இதன் விளைவாக இந்திய அரசாங்கமும் வெளிநாடுகளிலிருந்து சர்க்கரையை இறக்குமதி செய்வது என்கிற முடிவை எடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாடு, இந்தியாவில் போதுமான அளவுக்கு கரும்பு பரப்பளவு, கரும்பு உற்பத்திக்கான வாய்ப்பு இருந்தும் கூட இவ்வளவு நாட்களும் கரும்புக்கான நியாயமான கட்டுப்படியான விலையை ஒன்றிய அரசாங்கம் தீர்மானிக்காததுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஆகவே கரும்பு விவசாயத்தை விட்டு விவசாயிகள் வெளியேறி வேறு பயிர்களை செய்வது என்கிற நிலைமைக்கு போயிருக்கிறதும் காரணம். குறிப்பாக எத்தனால் உற்பத்திக்காக திடீரென்று ஒரு 25% திருப்பி விட்டது தான் இப்படி திடீரென்று சர்க்கரை விலை உயர்வுக்கான அடிப்படையான காரணம். ஆகவே சர்க்கரை விலையை கட்டுப்படுத்துவதற்கும் குறைப்பதற்கும் அரசு முன்வரணும். இதனால் ஹோட்டல்களில் அது மாதிரி டீயினுடைய விலை, இனிப்புகளுடைய விலை என்பது கடுமையாக உயரும். ஏற்கனவே கடுமையான விலைவாசி உயர்வினால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற போது இது இன்னொரு தாக்குதல் என்கிற வகையில் தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஆகவே சர்க்கரை விலையை குறைப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும்னு நான் கேட்டுக்க விரும்புகிறேன். அதே மாதிரி இன்றைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழ் 3 முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒன்று, பரந்தூர் விமான நிலைய திட்டம் என்பது கைவிடப்படுகிறது என்கிற முக்கியமான அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார். எங்களை போன்றவர்களும் ஏற்கனவே, ஏன்னா அங்கே ஒரு 13 ஏரிகளை அளித்தும் பல்லாயிரக்கணக்கான 3000 ஏக்கருக்கு மேற்பட்ட நஞ்சை நிலங்களை அளித்துத்தான் பரந்தூர் விமான நிலையம் அமைக்கப்படும் என்று ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்டது. அதற்கு எதிராக அப்பகுதி மக்கள், விவசாயிகள் ஒரு தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்தி வந்தார்கள். ஏன்னா 13 ஏரிகளை அளிப்பது என்பதெல்லாம் அது எவ்வளோ பெரிய சிறந்த திட்டமாக இருந்தாலும் அதெல்லாம் ஏற்கக்கூடியதல்ல. அந்த வகையில் மாற்று இடத்தில் விமான நிலையம் அமைக்கப்படும் என்றும் பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுகிறது என்றும் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வரவேற்கிறோம். மாற்று இடம் என்பதும் அந்த பகுதி மக்களுடைய கருத்துக்களை கேட்டு பொருத்தமான இடத்தில் அமைக்கப்பட வேண்டும் என்பதையும் நான் வற்புறுத்த விரும்புகிறேன். ஆனால் செய்திகள் வெளியிலே பல்வேறு ஊடக செய்திகள் என்ன சொல்லுதுன்னா, அந்த திட்டத்துக்கு பதிலாக வேறொரு திட்டம் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற மாதிரியான செய்திகள் வருகிறது. நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் 2013 அடிப்படையில் எந்த திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்தப்படுகிறதோ அதற்குத்தான் அந்த நிலத்தை பயன்படுத்த முடியுமே தவிர வேறொரு திட்டத்திற்கு பயன்படுத்துவது என்பது 2013ஆம் ஆண்டு நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்திற்கு விரோதமானது. ஆகவே இந்த திட்டம் கைவிடப்படுகிறது என்று சொன்னால் அந்த நிலங்கள் முழுவதும் விவசாயிகளிடம் திரும்ப ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதை நான் வற்புறுத்த விரும்புகிறேன்.